வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு 8 மார்க்கு எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விச் பார்ட் ஆஃப் டாலர் டிஸ்லைக்டு, இது ரொம்ப முக்கியம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லத்தீன் அமெரிக்கா தான் வந்து கரெக்டு. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, செப்டம்பர் 1949. அதே மாதிரி கிழக்கிந்திய கம்பெனியில் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலித்தேவர் தான் வந்து கரெக்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? அப்போ இதுக்கு கல்கத்தா கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? இது ஒரு முக்கியமான வினா. அதாவது உட்டோர் வில்சன் தான் வந்து கரெக்டு. 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு ஆந்த்ராசைட் நிலக்கரி கார்பன் அளவை கொண்டுள்ளது. அப்போ 6க்கு என்ன வரும் கரெக்டான ஆன்சரு? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 7th தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு ஆப்ஷன் பி, தொட்டபெட்டா தான் வந்து கரெக்டு. தொட்டபெட்டா தான் கரெக்டு. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களோட எண்ணிக்கை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் 8க்கு வந்து ஆப்ஷன் ஏ, 3 மற்றும் 15 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ கண்டிப்பாக இதில் கூட 1 மார்க்லாம் ஒரு டைம் இதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான மலை வந்து என்ன? அதாவது தொட்டபெட்டா. இது நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களுடைய எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 8க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 3 மற்றும் 15. பழைய வண்டல் படிவுகளாக உருவான சமவெளி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் இ. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து கம்பு டேஸை பூர்வீகமான பயிராகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆப்பிரிக்கா தான் வந்து கரெக்டு. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நிதி நெருக்கடி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 360 வந்து நமக்கு வரும். சட்டப்பிரிவு 360 பின்னொரு நூற்றுள் காலவரிசைப்படுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த 1 மார்க்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேஸ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு வழி வகுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 13க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 14 பின்னூற்றில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10x20 ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றார்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்திய ராமலிங்க சுவாமி சீர்திருத்தங்கள் குறிப்பு வரைக, லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள், பதுங்கு போர், டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, வை த கோயம்புத்தூர் இஸ் கால்டு மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, வாட் இஸ் நேச்சுரல் கேஸ், வாட் இஸ் மீன் பை நார்மல், வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் இந்தியா, மென்ஷன் த மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ், வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமேட்டிக் ப்ராடக்ட், வாட் இஸ் விகித வரி விதிப்பு. இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 10x5 50 பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 மார்க் கொஷின் வந்து பார்த்தோன்னா இருக்குது. இதில் 1 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க, அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2, வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக, அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் அவுட் பிரேக் வேலூர் ரிவோல்ட்டு. அதே மாதிரி வேறுபடுத்துக்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சட்டமரபு இயக்கத்தால் தமிழ்நாடு வகித்த பங்கினை விவரிக்கவும், தென்மேற்கு பருவக்காற்று குறிப்பு வரைக, இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5னை குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவலை விவரிக்கவும், இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக, ரொம்ப முக்கியம். கிளாசிஃபை த எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சிறப்பு கூறுகளை விளக்குக, எக்ஸ்பிளைன் த சைலண்ட் பீசஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை, வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பொது விநியோக முறையை விவரிக்கவும், எலாபரேட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், எம்என்சி வளர்ச்சிக்கான காரணங்களை விவரிக்கவும், எக்ஸ்பிளைன் த ரீசன் ஃபார் க்ரோத் ஆஃப் எம்என்சி. அதேமாதிரி கீழ்கண்டவற்றில் காலக்கோடு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வினாக்கள்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே தீபகற்ப பீடபூமி பற்றி சிறுகுறிப்பு வரைக, 1857 பெருங்காலம் தோல்வியடைவதற்கான காரணங்கள், எக்ஸ்பிளைன் த பெனிசுலர் பிளாட்டியூஸ். அதே மாதிரி டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் ரிவோல்ட் 1857. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேப் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது. அந்த கீ ஆன்சர் ஒரு டைம் பார்த்துக்கோங்க.
ஸோ ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர் பார்த்துட்டோம். இது தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க்கான ஆன்சரு. அதே மாதிரி 2 மார்க் கொஷினுக்கான கீ ஆன்சர் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி தான் கீ ஆன்சர் வந்து எடுப்பாங்க. இப்போ அபாய குறைப்பு என்பது பேரிடருக்கான காரணங்களை முறையாக கண்டறிந்து பேரிடரின் போது தாக்கங்களுக்கு குறைப்பதாகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளிடையே நடைபெறும் வணிகம் பன்னாட்டு வணிகம் அல்லது அயல்நாட்டு வணிகம் என அழைக்கப்படுகிறது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா இதெல்லாம் எழுதுனா 2 மார்க் வந்து ஃபுல்லாக கொடுப்பாங்க. அதே மாதிரி 5 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கீ பாயிண்ட் இருக்கணும். ரஷ்யா தென்பெண்ணை நீலகிரி வரையாடு கூட்டாட்சி 2013. அதே மாதிரி உலகம் 2 அணிகளாக பிரிதல் அமெரிக்க ரஷ்யா. அணு ஆயுத பரவல் அமெரிக்க ரஷ்யா. பன்னாட்டு முகமை ஐநா சபை பன்னாட்டு நிதியம். காலனி நாடுகளுக்கு விடுதலை. இந்தியா முதலாவது சுதந்திரம் பெற்றது. வேலூர் புரட்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையிலே இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கி முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர். காரணங்கள் ஒரு 5 படிச்சுக்கணும். இராணுவ சிப்பாய்களுடைய குறைந்த ஊதியம், பதவி உயர்வு வாய்ப்பு குறைவு, மத அடையாளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பு, புதிய இராணுவ விதிகள், இந்திய வீரர்கள் ஆங்கிலேய அதிகாரிகளை கொன்றனர், புரட்சி இறுதியில் அடக்கப்பட்டது, திப்பு சுல்தான் மகன் கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டார். இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. வேறுபடுத்துக்க பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. தீபகற்ப பீடபூமி மேற்கு விளிம்பு பகுதியில் உள்ளது. தீபகற்ப பீடபூமி கிழக்கு விளிம்பு பகுதியில் உள்ளது. தொடர்ச்சியானது தொடர்ச்சியற்றது. மலை கடற்கரைக்கு இணையாக உள்ளது. கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது மேற்கு. அதே மாதிரி உலோக கனிமங்கள் கொடுத்துருக்காங்க. காரணம் கூறு கீழ்நோக்கி பாயும் ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்சியளிக்கின்றன அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண் வகைகள். வண்டல் மண் இருக்குது, கரிசல் மண், செம்மண், சரளை மண், மலை மண், பசலை மண், உப்புக்கார மண், களிமண். தேசிய நெடுஞ்சாலைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னென்ன இருக்குது? மாநில சாலைகள், மாவட்ட சாலைகள், கிராமப்புற சாலைகள், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 1 by 1 இருக்குது. மக்கள் வருமானத்தில் சமமற்ற நிலை மற்றும் பொருளாதார வறுமைகள் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைம்லைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டைம்லைன் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேப் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கீ ஆன்சர். தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு. இதில் எல்லைகள் என்னென்ன இருக்குது? ஏதாவது ஒரு 8 பாயிண்ட் வந்து எழுதினா போதும், ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கீழே மேப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சர் பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் வெலிஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த கீ ஆன்சரில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாத்தையுமே உங்கள் நோட்ஸில் வந்து கீ பாயிண்ட் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு, ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய கொஷினில் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கீ பாயிண்ட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேர்வு நல்ல முறையில் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.